பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த வேலையில மகிமைப்படுவாராக நம் மத்தியில. இந்த நாளிலே தெய்வீக வார்த்தைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு பிரசங்க இப்படியா சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்கள், பூமிக்கு கீழே காண்பதெல்லாம் மாயா இருக்கின்றன, மனதுக்கு சஞ்சலமா இருக்கின்றன அன்றைக்கு சொல்லிவிட்டா பிரசங்கி. பார்க்கிறோம், இந்த நாட்களில் கூட பார்க்கிறோம், காணப்படுகிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா மனதுக்கு மிகவும் சஞ்சலமாக இருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் மத்தியில கிறிஸ்தவர்களே இன்றைக்கு அநேகர் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் வைராகி கொள்வதும், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்புவதும், ஒரு ஆலயத்துல ஒருமனப்பாடு இல்லாம சண்டை போட்டுக் கொள்வதும், பல பிரச்சனைகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒற்றுமை இல்லை, ஒருமனப்பாடு இல்லை. இது எப்படி எடுத்துக்கொள்வது? இதுதான் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு ஆலயம், ஒற்றுமையா இருக்க வேண்டிய ஒரு மக்கள் இன்னைக்கு சண்டை போட்டுக்கொண்டு சச்சரவாக அவர்களுக்குள்ளே அடித்து கொண்டு இருக்கிறது பார்க்கிறோம். பிரியம், நான் சமீபத்துல கூட ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்தேன். ஒரு ஆலயத்துல ஒரே ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளவே சண்டை வந்து சர்வீஸ் டைம்ல அடித்து கொள்கிறார்கள். பாருங்க, சஞ்சலமா இருக்கின்றன, வருத்தமா இருக்கின்றன. ஒருவர் நேசிக்க கூடியவர்கள், ஒருவருக்காக ஒரு பரிந்து பேசக்கூடியவர்கள், ஒருவருக்காக ஒரு பாரம் கொள்ள வேண்டியவர்கள் ஒருவர் தாக்கி கொண்டு அடித்து கொண்டு ஆண்டவர் துக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியின் கிழக்கு வானத்து கீழே காணப்படுகிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பிரசங்கிக்கு அன்றைக்கு சஞ்சலமும் மாயையுமா தான் காணப்பட்டது. நாட்கள் கூட பார்க்கிறோம், எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகு இருந்தாலும் சரி, எல்லாம் மாயை, கடந்து போகக்கூடியவைகள். அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை மறந்து ஆண்டவரை வெறுத்து இவைகள் பின்னாடி ஓடக்கூடாது என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்து பின்னாடி ஓடுவதை விட்டுவிட்டு, மாயை நம்பி ஓடுவதை விட்டுவிட்டு, நாம் கர்த்தரைக்குள்ளாக அடைக்கலப்பு கொண்டு கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்குள்ளாக நித்தியமாக காணப்படுகிற பல ஒரு ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை ஈடுபடுவோம். பிரியமானவர்களே, மாயான உலகத்தை நம்ப வேண்டாம், மாயான உலகத்து பின்னாடி ஓட வேண்டாம். அழிந்து போகக்கூடிய எதையும் பணமோ சொத்தோ பொருளோ ஆசையோ, எவ்வளவு பெரிய வீடா பங்களாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கட்டிடங்களாக இருக்கட்டும், கைவேலைகள் செய்யப்பட்டதா இருக்கட்டும், எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கட்டும், எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள், மாயானவைகள், கடந்து போகக்கூடியவர்கள். ஆனால் அழியாத ஒரு வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நிரந்தரமாக முடிவில்லாத வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அந்த பல்லவ ராஜ்யத்துக்கு அடுத்த வாழ்க்கைக்கு ஏத்தாற் போல நாம் மாயை விட்டு இந்த உலகத்தை மறந்து வெறுத்து ஒதுக்கி கர்த்தரின் பின் செல்வோம். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுவோம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம். பிரியமானவர்களே, மாயான உலகத்தை தேட மாட்டேன், மாயான உலகத்தை பின்னாடி போக மாட்டேன்னு சொல்லி உலகத்தை மறப்போம், உலகத்தை வெறுப்போம். கர்த்தரின் பின் செல்லும், கர்த்தருக்கு அடுத்த பல ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை ஈடுபடுவோம். அப்படி ஜெயிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் கொடுத்த அருமையான வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வசனத்தின்படி பூமியின் கீழே காண்பதெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று அன்றைக்கு பிரசங்க சொன்னது போல இந்த காலங்கள் எல்லாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் மனதுக்கு வேதனை ஊட்டக்கூடிய காரியங்களா இருக்கின்றது. கர்த்தாவே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பொறுமனப்பாடு இல்லை, ஐக்கியம் இல்லை, பகமை, வெறுமை, சண்டை, பிரச்சனை என்று பார்க்கிறோம். பிரியமான ஒருமனப்பாடாக ஐக்கியமாக இருக்குவது வெற்றி எதிரும். அதே போல எந்த பிள்ளைகளும் ஆண்டவரை உலகத்தை பின்னாடி போகாதபடி, உலகத்தை தேடாதபடி, உலகத்தை பின்பற்றாதபடிக்கு, பாவத்தை நோக்கி ஓடாதபடிக்கு நமக்கு பிரியமாக வாழ, உண்மையாக வாழ, உண்மையை தேட உதவி செய்திருக்கும். பரலோக அடுத்த காரியங்களை ஈடுபட உதவி செய்திரு. எல்லா தேவைகளும் சந்திக்கும் ஆண்டவரே. மாயை நம்பாதபடிக்கு மகிமையான முடிய வார்த்தையை நம்பி வாழ உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.